Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 3 pair of linear equationsல இருந்து எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ஏஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 2 years ago Salim was thrice as old as his daughter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6 years later he will be 4 years older than twice her age இருந்தா how old are they now அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களோட present age என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் சலீம்ஸ் present age x years நோ அவரோட டாட்டரோட present age y years அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இது வந்து ஒரு ரஃப் டேபிள் தான். இந்த டேபிளுக்கு நமக்கு எந்த மார்க்கும் கிடையாது. அப்படி எழுதுனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ சலீம் அப்புறம் உங்களோட டாட்டர் பற்றி தான் பேசியிருக்காங்க. கொஸ்டினில் 2 இயரோட கண்டிஷன் இருக்குது. 2 years அகோன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 6 years லேட்டர்னு ஒரு கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 2 years அகோ முதல் லைனை பார்க்கலாம். கொஸ்டினில் 2 years அகோ இப்போ சலீமோட ப்ரெசென்ட் ஏஜ் எக்ஸாக இருந்தால் 2 years அகோ அவரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்னா கண்டிப்பாக 2 வயசு கம்மியாக இருந்திருப்பார்ல. அப்போ அவரோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 2 இருந்திருக்கும். அப்போ அதே டைமில் அவங்க டாட்டர் ஏஜ் என்னவா இருந்திருக்கும். இப்போ ஒய் இயர்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒய் மைனஸ் 2 இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏஜ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் பாருங்களேன். சலீம் வாஸ் thrice as old as daughter. சலீமோட ஏஜஸ் த்ரைஸ்னா 3 டைம்ஸ்னு அர்த்தம். த்ரைஸா ட்வைஸான்னு ஒழுங்காக படிச்சுட்டு இங்கே நம்பர் போடுங்க. த்ரைஸ்னா 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் ஓல்ட் அஸ் த டாக்டர்னா 3 டைம்ஸ் டின்னு அர்த்தம். அப்போ 3 into d தான் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். இதில் இந்த சலீம்க்கு பதிலாக இந்த டேபிளில் இருக்க இந்த ஏஜையும் இந்த டாக்டருக்கு பதிலாக இந்த ஏஜையும் போடணும். அதாவது கொஸ்டினில் சலீம் ஏஜஸ் thrice the daughter age, டாட்டரோட ஏஜ் வந்து y minus 2 இதான் முதல் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 years லேட்டர் அடுத்த லைனில் பாருங்களேன். 6 years லேட்டர்னா இப்போ அவரோட ஏஜ் எக்ஸ்னா 6 years லேட்டர் 6 yearsக்கு அப்புறம் அவரோட ஏஜ் என்னவா இருக்கும். கண்டிப்பாக ஒரு 6 years அதிகமாக இருக்கும் தானே. அப்போ அவங்களோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 ஆயிருக்கும். அப்போ டாட்டருக்கும் ஒரு 6 years அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களோட ஏஜ் ஒய் ப்ளஸ் 6 ஆயிருக்கும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை போய் பார்க்கலாம். ஹீன்றது சலீம் வில் பி 4 years older than 4 years அதிகமாக இருந்தது அப்படின்னா 4 more than அர்த்தம். அப்போ 4 plus twice her age. ஹர்னா அவங்க டாட்டர், ட்வைஸ்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். அப்போ 2 டைம்ஸ் டாட்டர் ஏஜாக இருந்தது. இதுதான் அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன். இப்போ இதில் சலீம்க்கு பதிலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் 6ஐயும் டாட்டருக்கு பதிலாக இந்த ஒய் ப்ளஸ் 6ஐயும் போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட அடுத்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாம். உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன் சலீமோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 மோர் தென் ட்வைஸ் த டாட்டர் ஏஜ் வந்து ஒய் ப்ளஸ் 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ முதல்ல எழுதியிருக்க கண்டிஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன், ரெண்டாவது எழுதியிருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கண்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே முதல்ல எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இங்கே 3 உள்ளே எடுத்துகிட்டு போனால் 3 into y 3y. இங்கே 3 2s are minus 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், வேரியபிள்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ப்ளஸ் 3y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 3y. இங்கே இருக்கிற மைனஸ் 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே மைனஸ் 6 இருக்குது, ஒரு ப்ளஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் இதில் இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இதுதான் நம்மளோட முதல் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 2 உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 2y இங்கே 2 6 இங்கே 12 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வேரியபிள்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் இந்த ப்ளஸ் 2y இங்கே வந்தால் மைனஸ் 2y ஆகிடும். இந்த 4ம் இந்த 12ஐயும் ஆட் பண்ணால் 16. இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 10. இதான் உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இது உங்களோட முதல் ஈக்குவேஷன், முதல் கண்டிஷன்லேருந்து வந்தது. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அப்போ சால்வ் 1 and 2 பை எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது இதே ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் கட் ஆகாதுல்ல, அதனால இங்கே சிம்பிள் மாற்றிக்கலாம். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். மைனஸ் 3yயும் ப்ளஸ் 2yயும் ஜாயின் பண்ணும்போது மைனஸ் 1y, இது மைனஸ் 14. ரெண்டு பக்கமும் இருக்க மைனஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, 14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 14 தான். ஒய்ன்றது டாட்டரோட ஏஜ் 14 இயர்ஸ். ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் ஒய்இன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட பிளேஸில் 14 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற எக்ஸ் அப்படியே இருக்குது. மைனஸ் 3 டைம்ஸ் இந்த ஒய்க்கு பதிலாக இந்த 14 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ எக்ஸ் மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 3s are 12, பேலன்ஸ் 1, இங்கே 42 ஈக்குவல் டு மைனஸ் 4.
-42 அந்த பக்கம் வந்தால் +42 ஆகிடும். ஸோ -4 + 42 அப்படின்னு கிடைக்குது. ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் ஆகிடும். சப்ட்ராக்ட் ஆனால் 38 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வந்து 38 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். இதில் எக்ஸ்ன்றது சலீமோட ஏஜ், ஒய்ன்றது உங்களோட டாட்டரோட ஏஜ். அதை வந்து ஃபைனலாக எடுத்து எழுதிருங்க. சலீம்ஸ் பெர்சன்டேஜ் 38 இயர்ஸ், டாட்டரோட பெர்சன்டேஜ் 14 இயர்ஸ்னு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஆப்டாக எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூனிட்டும் போடுங்க. ஏஜ்ன்றதுனால ஏஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.